பிக் பாஸ் இந்த வீடியோல சேண்ட்ராவோட வரலாறை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன வரலாறு? இந்த பிக் பாஸ்ல அவங்க பண்ண வரலாறுகள், அதுல ஒரு விஷயங்கள்லாம் பண்றாங்க பாருங்க. சேண்ட்ராவுக்கு நீ போன உன் ஆட்டமே முடிஞ்சு போச்சு அப்படின்றது தான் கிளியர் கட்டா தெரிகிறது. அது எப்படி ப்ரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை பேச பேச உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். ஓகே, ஸோ இந்த மெட்ராஸ் படத்தில் ஒன்று இருக்கும், அந்த செவுரு வந்து பல பேரை வந்து இது வாங்கும்ல, அந்த செவுரு வந்து பல பேரை வந்து பலி வாங்கும் அப்படின்றத வச்சுப்போமே. இந்த சீசனோட செவுரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அது வந்து சாண்ட்ராவை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா கூட க்ளோஸ் ஆகுறவங்களாம் எலிமினேட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு வரலாறு வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் எடுத்து பாருங்க, சாண்ட்ரா கூட க்ளோஸாக இருந்த நபர் யாரு? பிரஜன் அவுட் ஆயிட்டாரா? பிரஜன் அவுட் ஆனாரு. அடுத்து திவ்யா வேலைக்கு போயிட்டாங்க. எப்படி திவ்யா சாண்ட்ரா பக்கத்துல இருந்து தூரம் போயிருமான்ற மாதிரி அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. போச்சா? அடுத்த வாரம் என்ன ஆச்சு? போனதுக்கு அப்புறம் வியானா ரம்யா பயங்கர க்ளோஸ். எப்படி வியானா ரம்யா சாண்ட்ரா கூட வந்து சரியான க்ளோஸ். பார்வதி கூட அந்த டைம்ல கொஞ்சம் வேலைக்கு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வேற மாதிரி இருந்தாங்க, வேற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல ரம்யாவும் காலி, வியானாவும் காலி. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆரம்பிச்சாங்க, ரெண்டாவது வியானா, மூணாவது இவங்க யாராவது ரம்யா. இந்த 3 பேர் வரிசையா. சரி, அடுத்து வேற யாரும் இல்லை, ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி போயிட்டு க்ளோஸாக இருந்தாங்க. யாருக்கிட்ட? அமித் கிட்ட க்ளோஸாக இருந்தாங்க, பார்வதி கூட க்ளோஸாக இருந்தாங்க. அமித் பார்வதி தான் பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க. யாரு கூட? சாண்ட்ரா கூட. அடுத்து என்ன பண்ணாங்க? நைட் டிஸ்கஷன்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பல மணி நேரம். அதில் குறிப்பாக அந்த சாண்ட்ரா அழுதுட்டு இருக்கும்போது சட்டையை எடுத்துகிட்டு போய் உட்காரும் போதெல்லாம் அமித் தான் அங்கே போய் பல மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தார். போய் பார்த்தா அந்த வாரம் அமித் எலிமினேட்டட். என்னடா இது, சாண்ட்ரா க்ளோஸ் ஆகிற நம்பர்கள்லாம் வரிசையாக தூக்கிட்டே இருக்காங்களா இல்லை எலிமினேட் ஆகிட்டே இருக்காங்கன்றதை நம்மளால பார்க்க முடிச்சு. இது ஒன்று. சரி அப்படின்னு விட்டா அடுத்து பார்வதியும் சாண்ட்ராவும் எவ்வளோ க்ளோஸ்ன்றது உங்களுக்கே தெரியும். எத்தனை பேர் பின்னாடி உட்காந்து பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். கரெக்டா இல்லையா? அவங்களும் க்ளோஸாக தான் இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக கமர்தனை பற்றி அவன் பக்கத்துலேயே உட்காரதுக்கு எனக்கு உடம்பு கூசுதுன்றதா இருக்கட்டும், அவனை பார்த்தா அவனுக்கு பயமா இல்லையான்னு இவங்க 2 பேரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. கடைசியில் பார்வதி ரெட் கார்டு யார் மூலியமா வாங்கினாங்க? பார்வதியும் கமர்தனும் ரெட் கார்டு காரணமாக இருந்தது, மெயின் ரீசனாக இருந்தது சாண்ட்ரா. ரெட் கார்டு ஜஸ்டிஃபைடு, அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் கூட இருந்தது அந்த வாரம் யார் கூட இருந்தாங்க? சாண்ட்ரா கூடயும் இருந்தாங்க, கமர்தன் கூடயும் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்களா சாண்ட்ரா. கிட்டத்தட்ட சாண்ட்ரா கூட இருக்கும் நபர்கள் எல்லாமே வெளியேறி கொண்டே இருக்கின்றனர் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. 6 பேர், 1 2 இல்லை 6 பேர். ரீசெண்டாக இப்போ சாண்ட்ரா வந்து அந்த அன்பு கேங் அப்படின்ற நபர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறது பார்க்க முடியுது. அதில் யார் பலி வாங்க போகிறாங்கன்னு தெரியல. அதில் விக்கெட்டான சுபிக்ஷா போயாச்சு, ஓட்டின் அடிப்படையில் எடுத்துறதாங்க. இப்போ அடுத்து சாண்ட்ரா கூட யார் இருக்காங்களோ அடுத்த வாரம் அவங்க எலிமினேஷனை உறுதிப்படுத்திடலாம் நான் நினைக்கிறேன். ஆமா, நம்ம பார்க்காமே சொல்லிடலாம், சாண்ட்ரா பக்கத்துல இவங்களா எவிக்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் போல. அந்த நிலைமைக்கு தான் சாண்ட்ராவோட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது சைலண்டா இது நம்ம நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாம விட்டுருந்தாங்க. ஆனா நோட்டீஸ் பண்ண என்னது இது, போன வாரமே இது சொல்லியிருப்பேன். ஆனா தொடர்ந்து இந்த சைக்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டே வருது பாருங்க. ஓகே, இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சாண்ட்ராவை பத்தி ஏன் பேச மாட்டீங்க, சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்க, இது பண்றாங்க அப்படின்றது சொல்றீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன். இதுல சாண்ட்ராக்கு அந்த நடந்த இன்சிடென்ட் வந்து பேனிக் அட்டாக்கு, ஒரு பதட்டத்திலும் பயத்திலும் ஏற்படுற விஷயம். அதுக்கப்புறம் அவங்க வந்து மெடிக்கல் ரூம், ஹாஸ்பிட்டல் இதெல்லாமே போயிட்டு வந்து அங்கே இதில் இருந்ததுலாம் ஓகே, எனக்கு அது பிரச்சனை தெரில. அது ஒரு இன்சிடென்ட்டும் சரி, ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டும் சரி. இதில் எனக்கு என்ன இன்சிடென்ட் எனக்கு இதுவாக இருக்குன்னா இடிக்குதுன்னா, அந்த வீக்கெண்ட் எபிசோடில் ஒன்று பண்ணாங்க இல்லையா, இது ஒரு பக்கம் பார்வதியும் கமர்தனும். அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல அவ்வளோ தூரம் விஜேஎஸ் இருக்காரு, பிக் பாஸ் இருக்காரு, அத்தனை கண்டஸ்டன்ஸ் பக்கத்திலே இருக்காங்க. இதுல நீங்க லாஜிக் படி சொன்னீங்கன்னா, ஏதோ தனியா இருக்கும்போது இப்படின்னா அது அன்னைக்கு நைட்டு கமர்தீன் வரும்போது தனியா இருந்தீங்க, ஓகே. காலைல பார்வதி வரும்போது தனியா இருந்தீங்க, ஓகே. ஆனா இந்த இடத்துல உங்க கூட அத்தனை பேர் ஆட்கள் இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்களே, அந்த டைம்ல என்ன பண்ண முடியும்? அந்த டைம்ல ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நம்ம அக்கா வந்து ஓவரா பண்ணுவாங்க ரியாக்ஷன்லாம், நம்ம அது பார்த்துருக்கோம். ஏன்னா அமித்தோட எவிக்ஷன், ஏன்னா ரம்யா எவிக்ட் ஆகணும், ரம்யா இது பண்ணிட்டு ரம்யாவை நாமினேட் பண்ணிட்டு இங்கே இதுதான் அமித்தை நாமினேட் பண்ணிட்டு அழுது, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அக்காவோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. அது வரையும் இதுவாக இருந்துட்டு டப்புன்னு அந்த ரியாக்ஷன் பண்ணும்போது கான்ட்ரடிக்டாக தான் செய்யும், மக்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வரதான் செய்யும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. எனக்கு மற்ற 3 இன்சிடென்ட்டை வாட்டி வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டுமே எனக்கு வந்து முரண்பாடாக தான் இருந்துச்சு. அது வந்து என்ன இடிக்குதே இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அது வரையும்
பக்கத்துல ஆள் இல்லாத போது ரியாக்ஷன் வேற, கூட இருக்கும்போது அதெல்லாம் சொல்லியாச்சே, பிரச்சனை இல்லையே, அதுக்கே அவங்க அவ்வளவு ரியாக்ட் பண்ணுன்றது எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் இல்ல, கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நான் வீட்டுக்கு போறேன், பிரஜன் கிட்ட அனுப்பிருங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப விஜிஎஸ் கேட்கும்போது பிரஜன் கிட்ட போக வேண்டியது தானே, பிரஜன் கிட்ட போறேன்னு சொல்ல வேண்டியது தானே, அப்புறம் ஏன் அங்க சொல்லல அப்படின்றது கேட்டா பிக் பாஸ் வந்து கன்சோல் பண்ணி இது பண்ணலாம். இப்ப என்ன, அவங்க வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு பிளான் பண்ணி ஆரம்பிச்சாங்க. எனக்கு இப்ப கிளியரா தெரியுது, இன்னைக்கான ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் அக்காவோட அடுத்த டார்கெட் வந்து வினோத்தா தான் இருப்பாரு. ஏன்னா வினோத்தை அடிச்சுட்டு வினோத் பட்ட போட்டியை எடுக்க வச்சிட்டோம்னா நம்ம டைட்டில் வாங்கிடலான்ற மாதிரி அடுத்த கட்ட திட்டம் ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்றது நம்மளால பார்க்க முடியுது. வினோத் அதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாரு, பணப்போட்டியை எடுக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.